அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான், விஎஸ் ரோமா. அனைவரும் இதை பார்ப்பவர்கள் ஹைப் கொடுக்கவும், லைக் கொடுக்கவும், கமெண்ட்ஸ் கொடுக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி செய்ததற்கு தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஒரு கதை சொல்கின்றேன். ஒரு சிறிய கிராமத்தில் தாத்தா பாட்டியுடன் ஒரு பேரன் 12 வயது வசித்து கொண்டிருந்தான். ஒரு விதையை கொடுத்து அவங்க தாத்தா அவங்க தோட்டத்தில் நிலத்தில் புதைக்கச் சொன்னார். இது உனக்கு வளர்ந்து உனக்கு ஒரு பரிசை கொடுக்கும் என்றார். இவன் ஆவலுடன் அந்த பையன் அதை நிலத்தில் ஊன்றி வைத்தான். தண்ணி ஊற்றிவிட்டு வந்தான், தெளித்துவிட்டு வந்தான். 1 வாரம், 10 நாட்கள், மாதக்கணக்கில் ஆகியது. ஒன்றும் இழைக்கவில்லை. இவனுடைய நண்பர்கள் இவனை கேலி செய்தார்கள். அதாவது ஒன்றுமே காணுமே, நீ சும்மா பைத்தியக்காரனாட்ட இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு வருத்தமாயிடுச்சு. அவங்க தாத்தா சொன்னார், அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் வெட்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கை வேணும் என்று சொன்னார். இவனும் அதை முழுதாக நம்பினான். ஆமாம், தன்னம்பிக்கை வேண்டும், எங்கள் ஆசிரியர் கூட சொல்லியிருக்கிறார் என்று. ஒரு நாள் திடீரென்று காலை இவன் தண்ணியை ஒரு மக்கில் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அங்கு துளிர் விட்டு இருந்தது. பச்சை பசேர் என்று துளிர் விட்டு இருந்தது. அதை பார்த்தவுடன் இந்த பையனுக்கு மிக்க மகிழ்ச்சி. தன்னுடைய நண்பர்களை அழைத்தான், தன்னுடைய தாத்தா பாட்டியை அழைத்தான், காண்பித்து கொடுத்தான். அப்புறம் அவங்க தாத்தா சொன்னார், பத்தியா, எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும் என்று. இதை அவங்க ஆசிரியர்களிடம், டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் வீட்லேயும் எங்கள் பெரியவங்க சொன்னாங்க, அதன் பிரகாரமே நான் தன்னம்பிக்கையோடு இருந்தேன், விடாமுயற்சியுடன் இருந்தேன், சலிக்காமல் இருந்தேன் அப்படி என்று சொன்னான். இவனை பாராட்டினார் அவங்கள் ஆசிரியர். மற்ற மாணவர்களுக்கும் இவனை ஒரு முன்மாதிரியாக காண்பித்து பேசினார்கள். அப்பொழுது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது ஸ்கூலில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் இந்த பையனை பற்றி சொல்லி, இந்த பையன் பெயர் கதிர், இவனுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்தார்கள் ஆறுதலாக. அதாவது என்னவென்றால், ஒரு பூந்தொட்டி, ரோசா பூத்தொட்டி, இதை நீ வளர்த்து கொண்டு வா முறையாக. இது ஒரு நம்ம பள்ளி ஆண்டு விழா 3 மாதங்கள் வருகின்றது. அங்கே நாம் எல்லோருக்கும் இந்த போட்டியை வைப்போம். ஸ்டேஜில் வைத்து கொண்டு யார் முதல் பரிசு பெறுவார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பினார். அந்த பையன் ரோசா செடியை வளர்த்தான். பன்னீர் ரோசா நல்லா மணந்தது, வீடு முழுக்க மணமிருந்தது. பூக்கள் நன்றாக தொட்டியாக இருந்தாலும் நிலத்தில் வைத்தது போல பூத்திருந்தது. விழா மேடையில் வைக்கப்பட்டது. நடுவர் அவர்கள் இந்த பையனை அழைத்தார்கள். எத்தனை நாளைக்கு உரம் போடுவாய், ஒரு தடவை எவ்வளோ நாட்கள், எப்படி தண்ணி ஊற்றுவாய், இதனுடைய வளர்ப்பு முறை என்ன என்று கேட்டார்கள். நான் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை உரம் கொஞ்சமாக போடுவேன், அடுத்ததாக தினம் தண்ணீர் அதிகம் ஊற்றினால் அழுகிவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றுவேன், பூச்சிகள் வராதபடி அதுக்கு ஒரு மருந்து, எறும்பு வராதபடி அதுக்கு ஒரு மருந்து போடுவேன், லைட்டாக தான், அதிகம் போட்டால் கருகிவிடும் என்று எங்கள் வீட்டில் சொல்லுவார்கள், இப்படி என்று தெளிவாக சொன்னான். அவனை பாராட்டி பரிசு கொடுத்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அவங்க தாத்தா சொன்னார், உனக்கு இது வளர்த்தால் பரிசு கிடைக்கும். தாத்தா, இந்த பரிசு மட்டும்தானா என்று கேட்டான். 2 பரிசு இதன் மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு, வேறு என்ன அப்படின்றதுக்கு, இது நல்லா வளர்ந்து மரமாகி உனக்கு காய்கனிகளை கொடுக்கும், நிழல் தரும், ஆக்சிஜனை தரும் என்று சொன்னார். இதிலிருந்து நாமும் அப்படி இருப்போம் என்று தெரிகிறதல்லவா. நன்றி. விஎஸ்